சிந்து பைரவி அடுத்த வர எபிசோடில் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி பைரவி பார்த்திங்க அப்படின்னா அவங்களோட விவசாயத்தில் ஒரு லாஸ் ஆகுற மாதிரி இருந்துச்சு. ஆனால் அதை வந்து 10 லட்சம் எக்ஸ்ட்ரா அமௌண்ட்டுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா வாங்க வச்சுருப்பாங்க. இப்படி ஒரு நல்ல விஷயத்த செஞ்ச பைரவி பார்த்திங்க அப்படின்னா அந்த விஷயம் நடக்கிறதுக்குள்ளேயே வந்து மகா வந்து பைரவியை திட்டுவாங்க. ஏன்னா பைரவியை நம்பி ஏன் இந்த மாதிரி விஷயம்லாம் பண்ணுறீங்க, இப்போ பார்த்தீங்களா எவ்வளோ காசு வந்து லாஸ் ஆயிடுச்சு, இதெல்லாம் வந்து தேவையா, யாராவது நீ சும்மா இரு, இனிமேல் நீ வந்து இதிலலாம் தலையிடாத, எசக்கியும் அதுக்கப்புறம் ஆறுமுகமும் பார்த்துப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா பைரவியை மகா வந்து திட்டுறாங்க. அதுக்கப்புறம் பைரவினால் 10 லட்சம் வந்து லாபம் வந்துச்சுன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா மகாவை வந்து திட்டுன்னு சொல்லிட்டு அன்னபூர்ணி அம்மா திட்டுறாங்க. எதுவுமே தெரியாமல் நீ பேசாத, பைரவிக்கு வந்து எப்படி பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே தெரிஞ்சிருக்கு, நீ அவகிட்ட இருந்து தான் கற்றுக்கணும் ஆறுமுகம் அப்படின்னு சொல்லிட்டு பைரவியை பாராட்டி பேசுகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் மகாவோட ஹஸ்பண்ட் பார்த்திங்க அப்படின்னா நீ பைரவியை பேசினதுக்கு அவகிட்ட மன்னிப்பு கேளுன்னு சொல்கிறாங்க. மன்னிப்பெல்லாம் கேட்க வேணாம், இனிமேல் அவங்க இந்த மாதிரி நடந்துக்காமல் இருந்தால் சரி அப்படின்னு சொல்லிட்டு பைரவி பெரிய மனுஷாக மன்னிச்சு விடுறாங்க. நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.